ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர். ஆனால் அதில் எல்லாமே இயற்கை மரணமோ அல்லது இயற்கையால் ஏற்பட்ட மரணமோ கிடையாது. பல்வேறு உயிரிழப்புகள் பல உயிரினங்களால் ஏற்படுகின்றன. இந்த வீடியோவில் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான டாப் 10 டெட்லியஸ்ட் கிரீச்சர்ஸை பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள் போலாம். இந்த லிஸ்டில் 10th பிளேஸில் இருக்கிற அனிமல் ஹிப்போபோட்டாமஸ். தமிழில் இதை நீர்யானை என்று சொல்வார்கள். ஒரு ஹிப்போபோட்டாமஸ் சுமார் 1500 முதல் 3000 கிலோ வரை எடையுடையது. இது முக்கியமாக தாவரங்களை தான் சாப்பிடும். பெரும்பாலும் இறைச்சி சாப்பிடாது. அப்படி இருக்க இதை என்ன ஆபத்தானதாக மாற்றினது? அதன் டெரிட்டோரியல் நேச்சர் தான். தன் பகுதியில் வேறு எந்த உயிரினமும் வருவது இதற்கு பிடிக்காது. தன் டெரிட்டரிக்கு உள்ளே வந்தவர்களை தாக்கும். இதுவே இதை மிகவும் டேஞ்சரஸ் ஆக்குகிறது. சராசரியாக ஆண்டுக்கு 500 மனிதர்களை ஹிப்போபாட்டமஸ் கொல்லுகிறது. இந்த லிஸ்டில் 9th பிளேஸில் இருக்கிற அனிமல் எலிஃபென்ட். தமிழில் இதை யானை என்று சொல்வார்கள். ஒரு யானை சுமார் 4000 முதல் 6000 கிலோ வரை எடையுடையது. இது உலகிலேயே மிகப்பெரிய நில வாழ் உயிரினங்களில் ஒன்று. மனிதர்களுடன் வளர்க்கப்படும் யானை பொதுவாக மிகவும் ஃப்ரெண்ட்லி நேச்சர் கொண்டவை. திருவிழாக்களில் கூட மனிதர்களுடன் அமைதியாக இருக்கும். ஆனால் காட்டு யானைகள் வேறுபட்டவை. அவை அதிகமாக அக்ரெசிவ் ஆக இருக்கும். குறிப்பாக மனிதர்கள் அவற்றின் கூட்டத்திற்கு அருகில் சென்றால் தாக்கும். பல எலிஃபென்ட் அட்டாக்ஸ் காடுகளை ஆக்கிரமிப்பு செய்வதாலும் நடக்கிறது. சாலைகள் அமைத்தல் அல்லது அவற்றின் வாழும் இடத்திற்கு அருகில் பயிர்கள் வளர்த்தல் போன்ற காரணங்களால் மனிதர்கள் மற்றும் யானைகள் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. சராசரியாக ஆண்டுக்கு 500க்கும் மேற்பட்ட மனிதர்கள் யானைகளால் உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 8th பிளேஸில் இருக்கிற அனிமல் குரோக்கோடைல். தமிழில் இதை முதலை என்று சொல்வார்கள். முதலை நிலத்திலும் நீரிலும் வாழும் உயிரினம். இது முழுவதும் இறைச்சி சாப்பிடும் கார்னிவோரஸ் அனிமல். முதலைகள் மிகவும் சக்தி வாய்ந்த தாடை கொண்டவை. உலகிலேயே மிக அதிக கடிக்கும் சக்தி கொண்ட உயிரினங்களில் ஒன்று. அவை பெரும்பாலும் நீரில் மறைந்து இருந்து அருகில் வரும் உயிரினங்களை திடீரென தாக்கும். மனிதர்கள் ஆறு அல்லது ஏரி அருகில் சென்றால் அவை நீரில் அமைதியாக மறைந்து இருந்து திடீரென தாக்கும். சராசரியாக ஆண்டுக்கு சுமார் 1000 மனிதர்கள் முதலை தாக்குதலால் உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 7th பிளேஸில் இருக்கிற உயிரினம் ஸ்கோர்பியன். தமிழில் இதை தேள் என்று சொல்வார்கள். தேள் ஒரு சிறிய கோல்ட் பிளடட் உயிரினம். இது பெரும்பாலும் வெப்பமான மற்றும் பாலைவன பகுதிகளில் வாழ்கிறது. தேள் முக்கியமாக சிறிய பூச்சிகளை தான் உணவாக எடுத்துக்கொள்கிறது. ஆனால் சில ஸ்பீஷீஸ்களின் விஷம் மிகவும் ஆபத்தான விஷம் ஆக இருக்கும். அந்த விஷம் மனிதர்களை கூட கொல்லும் அளவுக்கு ஆபத்தானது. பொதுவாக தேள்கள் மனிதர்களை தவிர்க்கும் இயல்பு கொண்டவை. பெரும்பாலான தாக்குதல்கள் ஆக்சிடென்ட் ஆகவே நடக்கிறது. மனிதர்கள் தவறுதலாக அதன் மேல் மிதிப்பதால் அல்லது அதை டிஸ்டர்ப் செய்வதால் அது தாக்கும். ஆண்டுக்கு சுமார் 3000 மேற்பட்ட மனிதர்கள் தேள் விஷத்தால் உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 6th பிளேஸில் இருக்கிற உயிரினம் அசாசின் பக். இதை கிஸ்ஸிங் பக் என்றும் அழைப்பார்கள். இது மிகவும் சிறிய ஒரு பூச்சி. பெரும்பாலும் லாட்டின் அமெரிக்கா பகுதிகளில் காணப்படுகிறது. இதை ஆபத்தானதாக மாற்றுவது அதன் கடி அல்ல, அது பரப்பும் பாராசைட் தான். அசைசின் பக் மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சும் போது ட்ரைபான்சோமா குரூசி எனப்படும் பாராசைட் ஐ பரப்புகிறது. இது சாகஸ் டிசீஸ் என்ற நோயை ஏற்படுத்துகிறது. ஆரம்பத்தில் இந்த நோய் பெரிய அறிகுறிகள் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து இதயம் மற்றும் உடல் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த நோய் கிரானிக் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமாகி உயிரிழப்பிற்கும் வழிவகுக்கும். ஆண்டுதோறும் சுமார் 10,000 மனிதர்கள் சாகாஸ் டிசீஸ் காரணமாக உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 5th பிளேஸில் இருக்கிற உயிரினம் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னைல். இது ஒரு சாதாரண நத்தை போலதான் தெரியும். ஆனால் இதன் ஆபத்து அதன் அளவில் இல்லை, அது பரப்பும் பாராசைட்டில் இருக்கிறது. ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயில்ஸ் ஷிஸ்டோசோமா எனப்படும் பாராசைட்டை பரப்புகின்றன. இது ஷிஸ்டோசோமியாசிஸ் என்ற நோயை ஏற்படுத்துகிறது. மக்கள் ஆறுகள் அல்லது ஏரிகளில் குளிக்கும் போது பாராசைட் தோலின் வழியாக உடலுக்குள் நுழையும். ஆரம்பத்தில் காய்ச்சல், வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் தோன்றும். சிகிச்சை இல்லாமல் விட்டால் இது கல்லீரல் மற்றும் உடல் உறுப்புகளை பாதிக்கலாம். ஆண்டுதோறும் சராசரியாக 20,000 மனிதர்கள் இந்த நோயால் உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 4th பிளேஸில் இருக்கிற உயிரினம் நாய். நாய்கள் மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமான உயிரினங்கள். மனிதர்கள் அவற்றை மிகவும் விரும்புகிறார்கள். பல குடும்பங்களில் அவை ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே இருக்கும். ஆனால் ஒரு நாய் ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மனிதனை கடிக்கும் போது ரேபீஸ் வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது. ரேபீஸ் ஒரு மிகவும் ஆபத்தான வைரஸ் நோய். ஆரம்பத்தில் காய்ச்சல், தலைவலி, பலவீனம் போன்ற அறிகுறிகள் இருக்கும். பின்னர் குழப்பம், அதிக உணர்ச்சி மாற்றம் மற்றும் ஹைட்ரோஃபோபியா
எனப்படும் தண்ணீரை பார்த்தாலே பயம் ஏற்படும் நிலை தோன்றும். ஆண்டுதோறும் சுமார் 30,000 மேற்பட்ட மனிதர்கள் ரைபீஸ் காரணமாக உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 3rd பிளேஸில் இருக்கிற உயிரினம் ஸ்னேக். பாம்புகள் நிலத்திலும் நீரிலும் வாழும் உயிரினங்கள். சில ஸ்பீஷீஸ்கள் விஷமற்றவை, ஆனால் பல ஸ்பீஷீஸ்கள் மிகவும் விஷமுள்ளவை. பாம்புகள் பொதுவாக மனிதர்களை தாக்கும் உயிரினம் அல்ல. அவை பெரும்பாலும் தற்காப்புக்காக மட்டுமே கடிக்கும். ஆனால் விவசாய நிலங்கள், குறிப்பாக நெல் வயல்கள் போன்ற இடங்களில் மனிதர்கள் மற்றும் பாம்புகள் அடிக்கடி சந்திக்க நேரிடுகிறது. மனிதர்கள் தவறுதலாக பாம்புகளை மீட்பதால் கடி சம்பவங்கள் நடக்கின்றன. சில விஷப்பாம்புகளின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நரம்பு மண்டலம் அல்லது இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காவிட்டால் அது உயிரிழப்பிற்கும் காரணமாகும். ஆண்டுதோறும் உலகளவில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் பாம்பு கடியால் உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 2nd பிளேஸில் இருக்கிற உயிரினம் ஹியூமன். ஆம், மனிதனே. மனிதன் இந்த பூமியில் மிகவும் புத்திசாலியான உயிரினம். நகரங்களை கட்டியவன், தொழில்நுட்பத்தை உருவாக்கியவன், உலகத்தை மாற்றியவன். ஆனால் அதே மனிதன்தான் மனிதர்களின் உயிரிழப்பிற்கும் காரணமாக இருக்கிறான். கொலைகள், வன்முறை, போர்கள் மற்றும் சமூக மோதல்கள். ஆண்டுதோறும் சுமார் 4,00,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் மனிதர்களால் உயிரிழக்கிறார்கள். இந்த லிஸ்டில் 1st பிளேஸில் இருக்கிற உயிரினம் மஸ்கிட்டோ. ஆம், ஒரு சிறிய கொசு. இது மிகவும் சிறியது, ஆனால் உலகிலேயே அதிகமான மனிதர்களை கொல்லும் உயிரினம் இதுதான். கொசுக்கள் நேரடியாக மனிதர்களை கொல்லாது, ஆனால் அவை பரப்பும் நோய்கள்தான் மிகவும் ஆபத்தானவை. மலேரியா, டெங்கு, ஜிகா, yellow ஃபீவர் போன்ற நோய்களை கொசுக்கள் பரப்புகின்றன. குறிப்பாக மலேரியா உலகளவில் மிக அதிக உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது. ஆண்டுதோறும் சுமார் 7,00,000 மனிதர்கள் கொசு மூலம் பரவும் நோய்களால் உயிரிழக்கிறார்கள். ஒரு மிகச் சிறிய பூச்சி, ஆனால் உலகின் மிக ஆபத்தான உயிரினம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.